நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த ஒரு அடித்தளத்தை சரியாக அமைச்சிக்க தெரியணும். அந்த அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு சில பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து அமல்படுத்தக்கூடிய அளவில் ஒரு அழகான ஒரு சுலபமான யுக்திகளை பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நம்ம கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹாய் வணக்கம், நான் நரேன் விஸ்வநாதன். பிரியோ டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன எபிசோடில் வந்து நம்ம கான்ஃபிடென்ஸை பற்றியும் கரேஜை பற்றியும் கன்சிஸ்டன்சி பற்றியும் பேசணும். இப்போ இதை மூணுத்தையும் அமல்படுத்துறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் மொதல் விஷயம் வந்து நம்ம கடந்த காலத்திலே இருக்கக்கூடாது, எதிர்காலத்திலையும் இருக்கக்கூடாது, நிகழ்காலத்தில் இருக்கணும். கடந்த காலத்தை பாஸ்ட்டை பற்றியே பேசிக்கிட்டு நான் மட்டும் ஒழுங்காக வந்து படிச்சிருந்தேன்னா, நான் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தேன், நான் மட்டும் அந்த நேரத்துக்கு கரெக்டாக போயிருந்தேன்னா, நான் மட்டும் அந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தேன்னா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் அதை அப்படியே விட்டுருணும். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நம்ம யோசித்து பிரயோஜனம் கிடையாது. ரைட்? எதாவது மாற்ற முடியுமா நம்மளால்? ஒன்றும் மாற்ற முடியாது. அதுலேருந்து என்ன விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அது பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக மாறுது இல்லைங்களா? ஸோ பாஸ்ட்டை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய தாட்ஸுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து எந்த இடத்துல செலவிடுறீங்களோ, எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ, எந்த இடத்துல முதலீடு பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதுலேருந்து பலன் வரும், அதுலேருந்து உங்களுக்கு வரவு வரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண மக்கள் சொல்கிறேன் இல்லையா, சாதாரண மக்கள், வெற்றியாளர்கள் நான் சொல்லலை, வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்கள இல்லாமல் மிச்ச பேரை நான் சொல்கிறேன். இந்த நிறைய பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, பழைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க, நெகட்டிவ் விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பழைய நினைவலைகள் நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறது தவறு கிடையாது. ஆனால் பழைய விஷயங்களை காரணம் காட்டி அதனால தான் இன்றைக்கி அந்த நிலைமை அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அந்த பழைய காரணங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றியும் தேவையில்லாமல் கவலைப்படுறது. ஓ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்னு. இன்றைக்கி வந்து நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த பாஸ்ட்டை விட்டுருங்க, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதீங்க, ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் பாருங்கள். ப்ரெசண்ட்டில் எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ சிறப்பாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்க முடியும், எந்த அளவுக்கு உங்களுடைய பழக்கத்தை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சரியான பிளாட்ஃபார்மில் சரியான ஒரு அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்து நம்பிக்கை, அதிலிருந்து தைரியத்தை வரவழைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சுலபம். இது இல்லைன்னா தைரியம் வராது. இன்னொரு விஷயம் நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுமா, நம்மளையும் மிச்சம் பேரையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது, பொருத்தி பார்த்துக்கிறது. அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, அவன்லாம் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், நம்மளால் முடியலையே, நம்மளால் வர முடியலையே, நம்மளால் செய்ய முடியலையே, அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியாது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது மிக மிக பெரிய தவறு. அது வந்து என்ன கொண்டு போயிடும்னா உங்களுடைய தைரியத்தை சுத்தமாக அடிச்சிடும். ஸோ நம்ம யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம பழைய விஷயங்களும் பழைய காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கடந்த கால எதிர்காலத்துக்கும் வந்து நம்ம போகக்கூடாது, தேவையில்லாமல் போகக்கூடாது. நல்ல விஷயங்களுக்கு தவிர எதிர்காலத்தை நீங்கள் பற்றி சிந்திக்கிறீங்கன்னா நீங்கள் உருவப்படுத்தி பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு பெரிய வீட்டில் வாழ்கிற மாதிரியும், எனக்கு வந்து ஒரு காரில் நான் வந்து பவனி வர மாதிரியும், பெரிய நிர்வாகத்தை நான் நடத்துகிற மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் வந்து உருவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது கண்டிப்பாக நடக்கும், அது விஷுவலைசேஷன். அதுக்காக தான் நீங்கள் ஃப்யூச்சருக்கு போகணுமே தவிர ஃப்யூச்சர் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயப்படக்கூடாது. ஏன்னா அறிவியல்பூர்வமான ஒரு ஆய்வு சொல்லுது, நீங்கள் பயப்படுற விஷயங்கள் 10 விஷயங்கள் இருந்தால், 100 விஷயங்கள் இருந்தால் அதில் 4 விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 96 உங்கள் மனசு உருவாக்கின ஒரு பயம் அப்படின்னு சொல்லுது. அதனால் நம்ம ஃப்யூச்சரை பற்றி தயவு செஞ்சு நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாதுங்கிறத உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும்,
இதுவும் நம்ம அடிக்கடி செய்கிற ஒரு விஷயம். என்ன தெரியுமா? அடுத்தவங்க மேலே பழியை போடுறது. எங்கள் அப்பா மட்டும் ஒரு நல்ல ஒரு சேமிப்பு வச்சுருந்தாருன்னா, எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக என்கிட்ட நடந்துருந்தாங்கன்னா, எங்கள் அண்ணன் மட்டும் எனக்கு பிஸ்னஸுக்கு பணம் கொடுத்துருந்தாருன்னா, என் தங்கச்சி மட்டும் நான் கரெக்டாக வந்து எனக்கு சரியான நேரத்தில் வந்து உதவி இருந்தாங்கன்னா, எங்கள் அக்கா அந்த மாதிரி உதவி இருந்தாங்கன்னா, என் நண்பனும் உதவி இருந்தான்னா, அதனால தான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற நிறைய பேர் சாதாரண மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் சாதாரணமானவராக ஒரு ஆளாக இருந்தால் இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களை மேலே பழி போடுவீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பு நீங்கள் தான், என் வாழ்க்கைக்கு பொறுப்பு நான் தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தோம்னா நிறைய விஷயம் தெளிவாக நம்ம முன்னுக்கு பார்க்கலாம். ஓனிங் அவர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம அடுத்தவங்க மேலே பழியை போட்டு அதில் தப்பிச்சுக்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ, இது வந்து அடிக்கடி சில தோல்வியாளர்கள் சொல்லக்கூடிய டயலாக் இது. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ, எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குது அப்படி நடக்குதோன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். எங்கெல்லாம் நம்ம உங்களுக்கு தோல்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அங்கே தான் உங்களுக்கு தோல்வி வரும். எனக்கு நிறைய பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், பணத்தை உங்களால் சம்பாதிக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் உங்களுக்கு தெரியல, இல்லை சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான வழிவகை தெரியல அப்படின்னு அர்த்தம். யாருக்கு கஷ்டம் வரும், எங்கே கஷ்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம வீக்காக இருக்கோமோ அங்கே தான் கஷ்டம் வரும். அதனால் நம்ம கஷ்டம் வரும்பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இங்கே வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லுது. அதனால் அந்த வீக்கான இடத்துல, அந்த பலவீனமான இடத்த நம்ம பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அது கற்றுக்கிட்டு பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போவுமே வரக்கூடிய துன்பங்களும் வரக்கூடிய துயரங்களும் ஒரு பாடத்தை கொண்டு வருது. அந்த பாடம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இங்கே நீ வந்து பலவீனமாக இருக்க, அதை கற்றுக்க அப்படின்னு சொல்லுது. அதனால் நம்ம வந்து இந்த 3 விஷயங்கள், எது நான் சொன்ன மொதல் விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலத்திலையும் எதிர்காலத்தையும் தேவையில்லாமல் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருது. நம்ம தாட் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வந்து நிகழ்காலத்தை கெடுக்கிறது செய்யக்கூடாது. 2வது விஷயம் வந்து பழி போடக்கூடாது ஆளுங்க மேலே. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது பின்னா இவன் இப்படி இருந்திருந்தான் நான் நல்லா வந்திருப்பேன் அப்படி இப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அது அடுத்தவங்களை பழி போடாமல் நிதர்சனமாக வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு காரணம், இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு நம்ம வந்து எப்போ வந்து ஒரு முடிவெடுக்கிறோமோ, அதை வந்து நம்ம சொந்தம் கொண்டாடுறோமோ, ஓன் பண்ணுறோமோ, அப்போ வாழ்க்கை மிக மிக தெளிவாக நம்ம முன்னுக்கு வந்து வரதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் அடி வாங்குகிறோம், எங்கெல்லாம் பலவீனப்படுறோம். சார் எல்லா இடத்துலையும் அடி சார் எனக்கு அப்படின்னா, எல்லா இடத்தையும் சரிப்படுத்தினோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு 10,000 ரூபாய் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். சில பேருக்கு 1000 ரூபாய் சவாலாக இருக்கலாம். சில பேருக்கு 1,00,000 ரூபாய் சவாலாக இருக்கலாம். சில பேருக்கு 1,00,00,000 ரூபாய் சவாலாக இருக்கலாம். அப்படின்னா 1,00,000 ரூபாய் ஒருத்தருக்கு சவாலாக இருக்குன்னு சொன்னால், அவருடைய பலவீனம் அந்த 1,00,000 ரூபான்னு அர்த்தம். அந்த 1,00,000 ரூபாவை தாண்டிட்டார்னா 1,00,000 ரூபாய் வந்து அவருக்கு பலவீனம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வரக்கூடிய சவால்களுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கே வருது அந்த சவால் வருதுன்னு சொன்னால், அந்த எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோமோ அங்கே வரும். சார் உடம்பு ரொம்ப பருத்து போச்சு, ரொம்ப பெருத்து போச்சு, என்னால் வந்து நடக்க முடியலன்னா உங்களுடைய நீங்கள் வந்து உடம்பை வளர்த்துக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நடந்தால் மூச்சு வாங்குது, மூச்சு இறைக்குது, உடம்பை பார்த்துக்க முடியலன்னா நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாமே நம்மளுக்குலேருந்து தான் ஆரம்பிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான தேவையானவையெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது நிச்சயம். ஸோ வழிவகைகள் தெரிஞ்சது மட்டுமல்ல, அதை எப்படி அமல்படுத்துறது, எப்படி சாதுரியமாக அமல்படுத்துது, எப்படி நம்ம மனசை ஏமாற்றி நம்ம வழிக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு கலை. இன்றைக்கி உலகத்தில் சாதனையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா, யாருமே முடியாது 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 அந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொன்னதை அப்படியே மாற்றி காட்டினவங்க தான் அந்த சாதனையாளர்கள். நம்ம அந்த மாதிரி ஒரு சாதனையாளன் ஆகணும்னு சொன்னால், மிச்சம் பேர் சொல்கிறதில்ல, உண்மை இருந்தாலும் சரி உண்மை இல்லாலும் சரி, நம்ம அதை அமல்படுத்தி பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய பாடங்கள் நல்ல விதமாக இருந்தால் அது வெற்றியாக மாறும். நல்ல விதமாக இல்லைன்னு சொன்னால் அது அனுபவமாக மாறும், தோல்வியாக மாறாது, அது அனுபவமாக மாறும். அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிற ஒரு நாளாக மாறும். யார் ஒருத்தர் மிச்சம் பேரை விட அதிகமாக கற்றுக்கிறாரோ,
யார் ஒருத்தர் மீதி பேரை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரோ அவரை நோக்கி பணம் வரும். யாருக்கு அதே நேரத்தில் யாருக்கு மீதி பேரோட நிறைய விஷயங்கள் புரியுதோ அவரை நோக்கி பணம் வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இதே உங்கள் துறையில் மீதி பேருக்கு இருக்கக்கூடிய அறிவு தான் உங்களுக்கு இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சோதிச்சு, இல்லை குறைவாக இருக்கான்னு பாருங்கள். அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் துறையில் நீங்கள் ஒரு சாதனையாளராக ஆவீங்க. குறைவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை இன்னும் நீங்கள் முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். எதுக்கு? நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளை நாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடைப்பிடிச்சா போதும். நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், புகைப்பிடிக்கிறத பார்க்கலாம், மது அருந்துவதை பார்க்கலாம், கெட்ட பழக்கங்கள் போகிறத பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை குறைபாடு தான் காரணம். தன்னம்பிக்கை குறைஞ்சதுன்னா நீங்கள் எதோடைய ஆதரவையோ தேடுவீங்க. அந்த ஆதரவு இந்த மாதிரி வஸ்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதுன்ற நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அது பழக்கமாக மாறிடும். பழக்கமாக மாறிச்சுன்னு சொன்னால் உடம்பு மாறும், மூச்சு விடுதல் மாறும். மூச்சு விடுதல் மாறும் பொழுது எண்ணங்கள் மாறும். மூச்சு விடுதல் தவறாக விட்டோம்னா எண்ணங்கள் தவறாக மாறும். மூச்சு சரியாக விட்டோம்னா எண்ணங்கள் சரியாக மாறும். அப்போ மூச்சு சரியாக விடுறதுக்கும் தவறாக விடுறதுக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் காரணமாயிடும். அந்த பழக்கவங்களுக்கு எது காரணம் சொன்னீங்கன்னா நம்ம விதைக்கிற அந்த நம்பிக்கை விதை தான் காரணம். அதனால் வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு போகணுன்னு நினச்சாலும் நம்ம சரியான முறையில் தன்னம்பிக்கையை வளர்த்தோம்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக நம்ம மீதி பேருக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உந்துகோலாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? அப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதை நீங்கள் பயன்படுத்தி அமல்படுத்தி பாருங்கள். உங்களுடைய தைரியம் வெளிவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு வகுப்பில் நான் நிறைய வாட்டி வகுப்பு எடுக்கும்போது பார்த்துருக்கேன். மாணவர்கள் சில பேர் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் ஒரு கேள்விக்கு பதில் கேட்டால் கையை தூக்குவாங்க. அதுவும் நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் கையை தூக்குவாங்க. எப்போ 2 பேர் கையை தூக்க ஆரம்பித்தாங்களோ உடனே அதை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த 2 பேர் இருக்காங்களே அவங்க தான் முதல் படி வெற்றியாளர்கள் நான் சொல்லுவேன். அவங்க எதனால் கை தூக்குறாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச பதில் சரியான பதிலாக தான் இருக்கும். அப்படியே பதில் தவறாக இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற தைரியம் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் கையை தூக்கி பதில் சொல்லிட்டாரு, சரியாக சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு பாராட்டுவோம் இல்லையா? அது தன்னம்பிக்கை கொடுக்கும். அதே தவறாக சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும், ஒரு அனுபவத்தை அது கொடுக்கும். அதனால் எந்த வகையிலும் அவர் அதில் தோல்வி பெற மாட்டார் அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து சந்திக்கும்பொழுது நம்ம மேலும் மேலும் இதை அலசி ஆராய்வோம். வெற்றி என்பது ஒரு நம்மளுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்து நம்ம வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி செதுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. மேற்கொண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த ஒரு அடித்தளத்தை சரியாக அமைச்சிக்க தெரியணும். அந்த அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு சில பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் அமல்படுத்தக்கூடிய அளவில் ஒரு அழகான ஒரு சுலபமான யுக்திகளை பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நம்ம கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சந்திப்போம்.